ஆ. அடுத்ததா நம்ம கிட்ட வந்து விக்னேஷ் இருக்காங்க. விஜய் அமிர்தராஜோட வீரநிலை கவிதை படைப்பா புறநானூறு பிரெஞ்சு ரோலான் பாடல் ஒரு ஒப்பீடு அப்படின்ற கட்டுரைய அறிமுகப்படுத்துவாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? விக்னேஷ் பேசுப்பா, நல்லா பேசுங்க. நன்றி. கேக்குது. முதல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா இந்த தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து வந்துட்டு இருக்கிறதுல அநேகமாக முதுகலை மாணவராக நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஒரு சுதந்திரம் உண்டு. ஆனால் கல்லூரிகளில் பெரும்பாலும் வந்து முதுகலை மாணவருக்கு என்ன தெரியும்னு ஓரமாக போகணும்னு சொல்கிற ஒரு நிலையில இருந்த மாதிரி எனக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா கூட்டத்திலையும் தென்மொழி அவர்கள் ஆய்வாளர்னு சொல்லி என்னை மேலும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்னுடைய இந்த இது வந்து கட்டுரை வந்து வீரநிலை கவிதை படைப்பாக்க முறை புறநானூறு பிரெஞ்சு ரோலான் பாடல் ஒரு ஒப்பீடு அப்படிங்கிற கட்டுரை தலைப்பு விஜய் அமிர்தராஜ் அவர்கள் எழுதியது. கேக்குதுங்களா? பேசுங்க. கால் வந்து மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இது இருக்குது. ஏன்னா உலக இலக்கியங்களுடைய நம்மளுடைய இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆய்வு பண்ணுவதன் மூலமாக ஒரு உலக பொதுமையை நிறுவக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அதே சமயத்தில் உலக அரங்கில் நம்முடைய இலக்கியம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது என்பது ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம். புறநானூறு என்கிற ஒரு இது வந்து இது வீரநிலை கவிதை அப்படிங்கிறது நம்ம கைலாசபதி அவர்கள் தமிழ்ல கிட்டத்தட்ட எனக்கு அறிஞ்சு அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதையே வந்து பின்னாடி ஒரு துரை சினிசாமி அவர்கள் மறையுகம் அப்படின்னு சொல்லிட்டு மறையுக இலக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. அதன் அடிப்படையில் இவங்க தமிழின் பேரிலக்கியமா வந்து நம்ம சொல்லக்கூடிய இது வந்து பெரும்பாலும் வந்து கம்பராமாயணத்தை தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இவர் கைலாசபதி, சிவத்தம்பி, ஞானி போன்றவர்கள்லாம் வந்து பேரிலக்கியம், தமிழின் பேரிலக்கியம் வந்து புறநானூறுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த புறநானூறு வந்து பிரெஞ்சு ரோலான் பாடல்களோட ஒரு ஒப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து வீரநிலை கவிதை அப்படிங்கிறதுக்கு வந்து மறையறை செய்வதற்கு பல கூறுகள் உண்டு. அது வந்து குறிப்பிடுவார்கள். அதுல ஒரு கூறாகத்தான் வந்து அடைமொழி அப்படிங்கிற ஒரு கூறாகத்தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து கருதுறேன். அந்த ஒரு அடைமொழிங்கிற ஒரு கூரை வைத்துக்கொண்டு 2 இலக்கியங்களுக்கான ஒப்புமையை இந்த கட்டுரை வந்து விளக்குது. அதில் வந்து முதல்ல எடுத்தோடனே ஒரு மேற்கோள், குறிப்பிட்ட மேற்கோள், வாய்மொழி மரபில் பாதுகாத்து வந்த புறநானூறு பாடல்களுக்கு பின்பு புலவர் மரபில் எழுத்துரு கொடுக்கப்பட்டுள்ளன என்கிற ஒரு துளசி ராமசாமி அவர்களுடைய ஒரு மேற்கோள். இது வாய்மொழி மரபிலிருந்து தான் புறநானூறு புலவர் மரபிற்கு மாறியது அப்படிங்கிற அந்த குறிப்பு இங்கே இருக்குது. அடுத்து இதில் என்னன்னா வாய்மொழி மரபில் வந்து கருத்தினை வெளிப்படுத்துவதற்கு வந்து பயன்படுத்துவதற்கு அடிக்கடி சில உத்தி முறைகளை பயன்படுத்துவாங்க. அந்த உத்திகளில் வந்து அடைகள் வந்து குறிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடைகளில் வந்து பாடல்களில் வந்து மீண்டும் மீண்டும் பயின்று வந்து கருத்தினை வலியுறுத்தி செல்வதற்காக இந்த அடைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த தொடக்கத்துலேயும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதை கட்டுரையாளர் ஐயா அவர்கள் இருக்காரான்னு தெரியல, ஒருவேளை இருந்தால் எனக்கு சில ஐயங்கள் இருக்கு, முடியும் போது வேணா அது சொல்லலாம். நான் போகும்போதே அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். அதே மாதிரி CM பௌரா அவர்கள் கொடுத்த அந்த வரையறைகளை வந்து இங்கே வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது ஐரோப்பிய வீரநிலையை வந்து இது பண்ண CM பௌரா அவர்கள் வந்து தொடர்களும் கருத்துக்களும் மீண்டும் மீண்டும் ஒரே தன்மையில் அமைதல் என்பது முக்கிய கூறுன்னு சொல்லி CM பௌரா அவர்கள் சொன்னதா இவர் எடுத்தாண்ட மேற்கொள்ள கைலாசபதி நூலிலிருந்து பயன்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த 2 இலக்கியங்கள்லையும் வந்து பெரு அப்படிங்கிற ஒரு அடை வந்து எப்படியெல்லாம் எந்தெந்த பொருண்மைகள் எல்லாம் வெளிப்படுகிறது என்பதை ஒப்பிட்டு விளக்குகிறார். அதுல வந்து புறநானூற்றில் வந்து பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், உணவு, செயல், போர் சார்ந்தவை, உணர்வு, அழகு, அழிவு, பொருள், புகழ், பொழுது, செவ்விய, ஊர், விருப்பம், அரண், அணி, கதிர், நிறம், தோன்றல், நோக்கம், நாள், தடம், பஞ்சம், சோர்வு, தலைமை, வெற்றிடம் ஆகிய பொருண்மைகளில் காணப்படுகிறது. இந்த பொருண்மைகள்ல பெருங்கிற ஒரு அடை வந்து புறநானூற்றில் இருக்கு. அதே மாதிரி இதுல ரோலான் பாடல்கள்ல வந்து பெரு அப்படிங்கிறது தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. லா கிராண்ட் அப்படிங்கிறது இதுல இருக்கு பிரெஞ்சுல. அதை வந்து
அதுல ரோலான்ல வந்து பஞ்சபூதங்கள், மனிதர்கள், பொருள், போர் சார்ந்தவை, செயல், உணர்வு, உணவு, குணம், பிற ஆகிய பொருண்மைகள்ல வந்து இடம்பெற்றிருக்குது. இந்த பொருண்மைகள்ல பெருங்கிற அடை வந்து இடம்பெற்றிருக்குது. இந்த கட்டுரையில வந்து இது பக்க எல்லையை வந்து கருத்தில் கொண்டு பஞ்சபூதங்களை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுரையாளர் அவர்கள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்களையும் முன்னிலைப்படுத்திய பஞ்சபூதங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல பெரு என்கிற இது வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதாவது அடைமொழி வந்து எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு 2 மேற்கோள் வந்து இருக்கு. கைலாசபதி அவர்கள் வந்து சொல்றாரு, ஒரு பெயர் சொல்லுக்கு மற்றொரு பெயர் சொல் அடையாக பயின்று வரும் தன்மையும் உண்டு அப்படிங்கிற ஒண்ணு. ஒரு பெயர் சொல்லுக்கு பெயர் சொல்லு, பெயரடைன்னு சொன்னா அது பிரிச்சா பெயரா வரும், சேர்த்து இருந்தா அடை பெயரும் வரும் அப்படிங்கிற ஒரு இது. பெயர் சொல்லே வந்து பெயர் சொல்லுக்கு அடையா வரும் அப்படிங்கிற ஒன்று. அடுத்து வந்து நான் சஞ்சீவியோட ஒரு மேற்கோள், அது வந்து ஒரு சொல்லுக்கு ஒரு சொல் அடை என்று இல்லாமல் பல சொற்களும் தொடரும் கூட அடையாக வரும்ங்கிற ஒரு குறிப்பை வந்து கொடுக்குறாரு. நம்ம சங்க இலக்கிய பாடல்கள் உண்டு. அடைகள் வந்து இதுலயே வந்து பின்னாடி இது எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. அதுல வந்து இவங்க 2 கருத்து நிலைகள் அடிப்படையாக வச்சு புறநானூற்றுல வந்து 2 நிலைகள்ல வந்து இதை பகுக்கலாம் அப்படின்னு வந்து கட்டுரையாளர் வந்து சொல்றாரு. அதாவது பெயர் சொல்லுக்கு முன்னொட்டாக பயின்று வருதல் ஒன்று, பெயர் சொல்லை அடையாக பயின்று வருதல் 2. இந்த 2 நிலைகள்ல வந்து இந்த புறநானூற்றுல வர்ற அடைகளை வந்து அவர்கள் கட்டுரையாளர் வந்து பிரிச்சு வைக்கிறாரு. அதுல வந்து தன்புணல் என்கிற இதுவும், அண்ணல் யானை, அணங்குசால் அடுக்கம், இந்த 3 வந்து சொல்றாரு. இதுல வந்து தன்புணல் அப்படிங்கிறது வந்து பெயருக்கு மட்டுமே அடையாக ஒரு 55 இடங்கள்ல வந்து இருக்குது. அதாவது குளிர்ந்த அப்படிங்கிற ஒரு பொருண்மையில 55 இடங்கள்ல பெயருக்கு மட்டுமே அடையாக வருது. இது வந்து முதல் இது பெயர் சொல்லுக்கு முன்னொட்டாக வருதல் அப்படிங்கிற இதுல வருது. அடுத்து வந்து இரண்டாவது அண்ணல் யானை, அணங்குசால் அடுக்கும் 2ம் வந்து வெளிப்பட்டுள்ள இருக்குது. வந்து அண்ணல், அணங்கு ஆகிய 2 பெயர் சொற்களுமே வந்து இன்னொரு பெயருக்கு அடையாக வந்திருப்பது. அதாவது தன்புணல்ங்கிறது பெயருக்கு அடையாக வருவது, தன்ங்கிறது இப்ப அண்ணல், அணங்கு ஆகிய 2ம் வந்து 11 இடங்கள்ல வருது. அண்ணல்ங்கிறது தலைவனை குறிப்பதாகவும், அணங்குங்கிறது அச்சத்தை குறிக்கக்கூடியதாகவும் ஒரு 11 இடங்கள்ல அந்த அடைகளை, அந்த பெயரே வந்து இன்னொரு பெயருக்கு வந்து அடையா வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நீண்ட பட்டியல் கொடுத்திருக்காரு. அந்த இதுல வந்து 198 அடைகள் வந்து புறநானூற்றுல வந்து இருக்கு அப்படிங்கிறது அவருடைய அந்த ஆய்வுல வந்து குறிப்பிடுறாரு. அந்த 198 அடைகள் வந்து வேறு வேறு பொருண்மைகள்ல வேறு வேறு இடங்கள்ல வந்து மொத்தமாக 3138 இடங்கள்ல வந்து இந்த 198 அடைகள் 3138 இடங்கள்ல வந்து இடம்பெறு வந்து இருக்குது. இது வந்து ஆளுவோர் நிலை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆளுவோர் நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல மன்னர்கள் பத்தி குறிப்பிடுது. மன்னர்கள் பற்றி பாடக்கூடிய புறநானூற்று பாடல்கள் வந்து இப்ப நம்ம மாதேன் அவர்கள் கூட இந்த மாதிரியான வரையறை வந்து வகுத்திருக்காரு. அதாவது மன்னர்கள் வந்து எந்தெந்த படிநிலைகள் வந்து ஒண்ணு குறிப்பிடுவார். அதன் அடிப்படையில தான் இந்த இது இருக்கு. அதுக்கு முன்னாடி யாரும் எழுதியிருக்காங்களான்னு தெரியல, எனக்கு படிக்கல. சீரூர் மன்னர், முதுகுடி மன்னர், இந்த படிநிலை வளர்ச்சிகள்ல அதே படிநிலையை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை வந்து சீரூர் மன்னருக்கு வந்து 501 இடங்கள்ல அடைகள் வருது. முதுகுடி மன்னருக்கு 169 இடம், குறுநில மன்னருக்கு 1171 இடம், வேந்தருக்கு வந்து 1297 இடம், ஆக மொத்தமா 3138 இடங்கள்ல வந்து புறநானூற்றுல அடைகள் வருது என்று குறிப்பிடுகிறார். ஆளுவோர் நிலைக்கு ஏற்ப வந்து பின்னணைப்பு வந்து அந்த இது எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த அடைகளை வந்து பின்னணைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்டவணை, ஒரு பெரும் பணி. அது நல்ல வேலை செஞ்சிருக்காரு. அதுல வந்து எனக்கு இதுல இன்னும் ஒரே ஒரு அந்த சந்தேகம்னா, இது ரோலான் பாடல்கள்லையும் அது வந்து கொடுத்துருக்காரு. அந்த பின்னணைப்புலேயே வந்து அதுல வந்து 48வது பக்கத்துல இருக்க அந்த லெஸ் ஓரேல்ஸ் லார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பெருங்காதுகள் அப்படிங்கிற ஒரு இது
பின்னிணைப்புல வந்து கொடுத்துருக்கு. இப்போ கிராண்ட் அப்படிங்கிறது தான் லா கிராண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அடையா எடுத்திருக்காங்க. இந்த தரவுகளில் இதில் வந்து கிராண்ட் அப்படிங்கிற ஒரு இது வரல. மற்ற எல்லா இடத்துலையும் கிராண்டுங்கிறது இருக்கு. அதே மாதிரி பெருங்கிற இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்த இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வாசகன் படிக்கிற ஒரு இதில் வந்து தோணுச்சு. அது ஒன்று. அடுத்து வந்து பெரு என்னும் அடை வந்து பொருண்மையில் பெரிய என்ற பொருண்மைகளில் தான் வந்து மீண்டும் மீண்டும் 153 இடங்கள்ல வந்து வருதா என்று குறிப்பிடுகிறார்கள். 153 இடம். இதுல வந்து பெரு என்னும் அடை வந்து சீரூர் மன்னர் பாடல்கள்ல வந்து 30 இடங்கள்ல வருது. முதுகுடி மன்னர் பாடல்கள் வந்து 8, குறுநில மன்னர் பாடல்கள்ல வந்து 61, வேந்தர் பாடல்கள்ல 54 என்று இதுல வந்து வருது. மேலும் 40க்கும் மேற்பட்ட அடைகள் வந்து இருக்கிற பாடல்கள் வந்து இருக்குதா வந்து ஒரு பட்டியல். பெருங்கிறது 153 சொன்ன மாதிரி. அப்புறம் நெடு, நல், பண், அரு, சிறு, இரு, கெழு, ஒரு, வெண், தன், அகன், நகல், உரு இதெல்லாம் வந்து 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இந்த அடைகள்லாம் இடம்பெற்றதா வந்து குறிப்பு இருக்குது. அடுத்த இதுல வந்து மொத்தமாக வந்து இவ்வடைகள் ஒரே பொருளை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளன. பெயரை அடையாக கொண்டு புறநானூற்றில் காணப்படும் அடைகளின் எண்ணிக்கை வந்து 646 பெயரை மட்டும் அடையாக கொண்டு வர்ற ஒரு இது வந்து அதுக்கும் வந்து ஒரு நீண்ட பட்டியல் பின்னிணைப்புல வந்து உண்டு இருக்கிறது. 646 இடத்துல வந்து பெயரை அடையாக கொண்டு வருது. இப்போ பெரு என்னும் அடை வந்து சீரூர் மன்னன், முதுகுடி மன்னன், குறுநில மன்னர், வேந்தர் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வகைப்படுத்தினதுல வந்து இதுல வந்து என்னன்னா சீரூர் மன்னர் வந்து என்னன்னா பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், உணவு, செயல், போர், உணர்வு ஆகிய பகுப்புகளின் கீழ் பகுக்கத்தக்கதாக பெரு எனும் அடை 30 இடங்களில் பயின்று வந்துள்ளது என்று. அடுத்து முதுகுடி மன்னருங்கிறது வந்து அவர்கள் வந்து பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், மனிதர்கள், உணர்வு, செல்வம், அழகு, அழிவு ஆகிய பகுப்புகளின் கீழ் பகுக்கத்தக்கதாக பெரு என்னும் அடை 8 இடங்களில் பயின்று வந்துள்ளது. அடுத்து குறுநில மன்னர் வந்து குறுநில மன்னர் பற்றிய பாடல்கள் வந்து புறநானூற்றுல பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், உணவு, செயல், பொருள், உணர்வு, புகழ், பொழுது, செவ்விய, ஊர், விருப்பம், அரண், அணி, கதிர், நிறம், தோன்றல் ஆகிய பகுப்புகளின் கீழே வந்து பகுக்கத்தக்கதாக 60 இடங்கள்ல வர்றதா இருக்குது. இதற்கு முன்னாடி பக்கம் அதே பக்கம் வந்து குறுநில மன்னருக்கு வந்து 61 இடங்கள்ல வருதா குறிப்பு இருக்குது. இதுல வந்து 60ன்னு இருக்குது. அது ஒன்று. அடுத்து வேந்தர் பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேந்தர் பற்றிய இதுல வந்து பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், உணவு, செயல், உணர்வு, போர் சார்ந்தவை, பொருள், நோக்கம், அணி, நாள், தடம், பஞ்சம், சோர்வு, தலைமை, வெற்றிடம் ஆகிய பகுப்புகளின் கீழ் வந்து பகுக்கத்தக்கதாக 56 இடங்கள்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி பக்கம் வந்து வேந்தருக்கு வந்து 54 பக்கம் இருக்குது. இதை ஒட்டுமொத்தமா இந்த எண்ணிக்கை வந்து 153 வருது. இந்த பகுப்புல இருக்கிறது வந்து 154 வருது. ஒரே இதுதான். எண்ணிக்கை வந்து மாறுபட்டு இருக்கிறது எப்படின்னு அது வந்து எனக்கு சரியா புரியல. அது சொன்னா கூட நல்லா இருக்கும். அடுத்து புறநானூற்றில் அடைமொழி ஒப்பிடுங்கிற ஒரு தலைப்புல புறநானூற்றில் வந்து பயின்று வந்துள்ள பெரு என்ற அடைமொழியை வந்து பகுத்து இந்த 4 பிரிவினரையும் வந்து வேற்றுமை நிலையில வந்து நோக்கும்போது எண்ணிக்கையில தான் வேற்றுமை வந்து இருக்கிறது. ஆனால் சில பொறுமை அடிப்படையில வந்து ஒரு 4 பேருக்குமே ஒற்றுமைகள் வந்து இருக்கிறது. வேற்றுமைங்கிறது எண்ணிக்கை அடிப்படையில் தான். ஆனால் ஒற்றுமை வந்து பொறுமை அடிப்படையில் ஒற்றுமை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதே போல பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், உணர்வுகள் ஆகிய பொருண்மைகள் பெரு என்னும் அடைமொழியுடன் இந்நால்வரிடம் காணப்படுகின்ற இந்த முக்கியமா 4 காணக்கூடிய அந்த பொருண்மைகள் வந்து இருக்கிறது. அடுத்து இந்த போர் சார்ந்தவை என்ற பொருண்மை கொண்ட பெருங்கிற அடைமொழி வந்து சீரூர் மன்னர், வேந்தர் ஆகியோரை தவிர்த்து ஏனையோரிடம் வந்து இடம்பெறவில்லை அப்படிங்கிறது ஒன்று குறிப்பு. இது வந்து போர் சார்ந்தவை வந்து வேந்தருக்குமானதாகவும் சீரூர் மன்னனுக்கானதாகவும் அந்த அடை வந்து இடம்பெற்றிருக்கிறது. போன்ற இந்த ஒப்புமையுடைய அந்த பெருங்கிற அந்த இது வந்து சீரூர் மன்னன் இவர்களுக்கு வந்து எந்தெந்த பொருண்மைகள்ல ஒப்புமை இருக்குது அப்படிங்கிற ஒரு அட்டவணை இருக்கு. அதுல வந்து பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், மனிதர்கள், உணர்வு ஆகிய 4 பொருண்மைகள் வந்து ஒப்பிடக்கூடிய அளவுகள் இருக்குது. மீதி எல்லாம் ஒன்றுக்கு குறைவாக இருக்குது. அதிக பொருண்மைகள் வந்து குறிப்பிடுவது வந்து குறுநில மன்னருக்கு தான் வந்து அதிக பொருண்மைகள்ல வந்து இடம் இருக்குது.
அடுத்து பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற இதுல வந்துட்டா, சீரூர் மன்னர் பற்றிய பாடல்கள் வந்து பஞ்சபூதங்கள் எனும் பொருண்மையின் கீழ் வந்து காடு, நீர், கடல், கூடல், பெயல் முதலியவை இருக்குது. இதுல இடம்பெற்றிருக்கிறது. இதுல வந்து காடு என்பது வந்து நிலத்தோட குறிப்பிடுறாங்க. பஞ்சபூதங்கள் ஒன்றான நிலத்தோட வருது. கூடல், கடல், பெயல், நீர் போன்றவைகள் வந்து நீரோட வந்து இடம்பெறுது. இதுல வந்து அடைமொழிங்கிறது வந்து ஓமையோடும் வந்து தொடர்புபடுத்தி வருது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு. அதுல வந்து என்னன்னு சொன்னா, ஒரு இடம் வந்து பொன்னான் பாட்டுல வந்து சொல்றாங்க, 2 பெரிய ஆறுகள் கூடுகின்ற இடத்தில் விளங்கிய பெருமரம் அலைபுண்டு வீழ்வது போல வீரனை சுமந்து சென்ற குதிரையும் போர்க்களத்தில் வீழ்ந்து போயிற்று போலும் அப்படிங்கிற அந்த ஓமையோடும் அந்த அடை வந்து பயணிக்குது அப்படிங்கிறது மற்ற இடங்கள்லையும் உண்டு. இதுல முதல்ல குறிப்பிட்டாரு. முதுகுடி மன்னருக்கு வந்து பஞ்சபூதங்கள் பற்றிய முதுகுடி மன்னர் பற்றிய பாடல்கள்ல வர்றது வந்து பெருந்துறை அப்படிங்கிற ஒரு இது குறிப்பிட வருது. பெருந்துறைங்கிறது நீரோட தொடர்புடையதாக வருது. பெரிய துறைங்கிறது. குறுநில மன்னருக்கு வந்து மழை, கடல், கழிமுகம், ஆறு, சுனை ஆகியவற்றோட வந்து தொடர்புடைய இந்த பஞ்சபூதங்களோட தொடர்புடையதாக இருக்குது. இது வந்து 15 இடங்கள்ல வர்றதா குறிப்பிடுறாங்க. பல பெயர்கள் கொண்டு அமைந்த நிலையில்ங்கிறது வந்து மலைங்கிறது நேரடியா இல்லாம அந்த கல், வரை அப்படிங்கிற பிற சொற்களோடும் சேர்ந்து வருது. உதாரணமாக பெருங்கல், பெருவரை போன்ற அந்த இதெல்லாம் குறிப்பிட்டு சேர்ந்து வர்றதாக இருக்குது. அதுக்கு உதாரணமாக பெருங்கல் நாடன், பேகன் போன்றவைகள் வந்து இருக்கு. இதுல வந்து மலை என்பது நிலத்தோடும், கடல், மலை, ஆறு, சுனை, கழிமுகம் ஆகியவை வந்து நீரோடையும் தொடர்புடையதாக இருக்கிறது. இவற்றில் வந்து சுனை அப்படிங்கிறது மட்டும்தான் ஆழ்ந்த அப்படிங்கிற பொறுமையில வந்து பெருஞ்சுனை அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஆழ்ந்த சுனை அப்படிங்கிற மாதிரியான பொறுமையில வெளிப்படுது. மற்ற எல்லா இடங்கள்லையும் பெரிய அப்படிங்கிற ஒரு பொறுமையில தான் வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. அடுத்து வேந்தர் பற்றிய பாடல்கள்ல வரும்போது மொழி வந்து மலை, கடல், நீர்நிலை, நிலம் ஆகியவற்றோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இது வந்து 15 இடங்கள்ல வருது. இதுல வந்து அதே போலதான் மலை அப்படிங்கிறது நிலத்தோடையும், கடல் நீர்நிலைங்கிறது வந்து நீரோடையும் வந்து தொடர்புபடுத்துறதா இருக்குது. இரண்டு அடைகளை வந்து கொண்டு பயின்று வருதல் எனும் தன்மையில வந்து பெருங்கன் மாநிலம், அப்புறம் பெருந்தன் பனை போன்றவைகள் 2 அடைகளை பெற்று வரக்கூடிய ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. அடுத்து புறநானூற்றில் பஞ்சபூதங்கள் ஒப்பீடு அப்படிங்கிறது. பஞ்சபூதங்கள் ஒன்றான நிலம் முதுகுடி மன்னரை தவிர்த்து சீரூர் மன்னர், குறுநில மன்னர், வேந்தர் ஆகியோரிடம் இருப்பதை காண முடிகிறது என்ற ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது நிலம்ங்கிறது வந்து முதுகுடி மன்னருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து குறிப்பு வருது. அடுத்து வந்து நால்வருக்கும் நீர் எனும் நிலையில வந்து ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து கொடுத்திருக்கிறார். அடுத்து பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர், மழை, கடல், மலை, ஆறு, கழிமுகம், துறை, சுனை ஆகிய வடிவில் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது இருக்கு. பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் வந்து மழை சரி, கடல் சரி, மலை அப்படிங்கிற அந்த இது குன்று, அந்த மலையை வந்து நீரோட தொடர்புபடுத்தி இதுல எழுதியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. மழை, கடல், ஆறு, கழிமுகம், துறை, சுனை இதெல்லாம் நீரோட தொடர்புடையது. ஆனா மலையும் நீரோட தொடர்புடையதுன்ற அந்த இது இருக்குது. இது அது என்னன்னு தெரியல எனக்கு. அது போன்ற சீரூர் மன்னர், முதுகுடி மன்னர், குறுநில மன்னர், வேந்தர் ஆகியோர் சில இடங்களில் ஒற்றுமையுடையவர்களாக இருந்தாலும் பஞ்சபூதங்களான நிலம், நீர் ஆகியவற்றின் அதாவது வேற்றுமையுடையவர்களாக இருந்தாலும் கூட ஆனால் நிலம், நீர் ஆகியவற்றின் பொறுமைகளில் ஒற்றுமையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி பத்தியில வந்து என்ன இருக்குன்னா, நிலம்ங்கிறது வந்து முதுகுடி மன்னரை தவிர்த்து பிறவர்களோட இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனா இதுல வந்து நிலம், நீர் ரெண்டையும் சேர்த்து 4 பேரும் ஒற்றுமையுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதுல வருது. இதுவும் எனக்கு ஒரு ஐயத்திற்குரிய ஒரு இடம். அடுத்து வந்து ரோலான் பாடலில் அடைமொழி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரோலான் பாடல்ல வந்து 321 இடங்கள்ல வந்து அடைகள் வருது. நம்ம இதுல வந்து 1138 இடங்கள், அதாவது 198 அடைகள் 1138 இடங்கள்ல வந்துச்சு. ரோலான் பாடல்ல வந்து 321 இடங்கள்ல வந்து அடைகள் பயின்று வந்திருக்குது. அதுல வந்து அகன்ற, அழகிய, இரு, இனிய, உயர்குடி, உன்னத, கடு, காதல், துணிவு, நல், நீன், நெடு, பெரு,
பெருந்தகை, முழு, வன், வெண் என்ன போன்றவைகள்லாம் இருக்குது. இதுல வந்து பெருங்கிறது தான் குறிப்பா அதுல வந்து எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து நான் இது அதிக அளவில் வரக்கூடிய இதா எடுத்துக்கிட்டோம்னா பெருங்கிற ஒரு இதுதான் ரோலான் பாடல்கள்ல வந்து அதிக இடங்கள்ல வரக்கூடிய அடையாக இருக்குது. பெருங்கிறது வந்து 91 இடங்கள்லயும், நல்ங்கிறது 61 இடம், பெருந்தகைங்கிறது 45 இடம், வெண்ணுங்கிறது வந்து 33 இடங்கள்ல இருக்குது. அப்ப பெருங்கிறது தான் இதுல வந்து அதிக இடங்கள்ல வந்து இடம் பிடிக்குது. இதுல வந்து ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புறநானூற்றுல வந்து வெளிப்படும் அடைகள் வந்து பெயருக்கு முன்னொட்டாகத்தான் வந்து புறநானூற்றுல இருக்குது. ஆனா ரோலான் பாடல்ல வந்து பெயருக்கு முன்னொட்டாகவும் வந்து அடைகள் வருது, பின்னொட்டாகவும் அடைகள் வருது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வேற்றுமையாக வந்து இருக்குது. புறநானூற்றுல வந்து அகல் அல்குல் அப்படிங்கிற சான்று வந்து அது வந்து புறநானூற்றுல அகல் அல்குல்ங்கிறது பெயருக்கு முன்னாடி வர்ற அடை. ரோலான்ல வந்து வெண்மயிர் தாடியன் அப்படிங்கிறது, வார்ப் பிளான்ச் அப்படிங்கிறது, அப்புறம் பெருமலை, லெஸ் மான்ஸ் கிராண்ட்ஸ் ஆகியவற்றை சுட்டலாம். இது வந்து பெயருக்கு முன்னும் பின்னும் வரக்கூடிய அடைகளை வந்து எடுத்துக்காட்டு குறிப்பிடுகிறார். புறநானூற்றில் பெரு என்னும் அடை வந்து பொருண்மை தன்மையில் பகுத்தது போன்று ரோலானில வெளிப்படுற இது அடைகளையும் பெருங்கிறதையும் லா கிராண்ட் அப்படிங்கிறதையும் பொருண்மை அடையில வந்து பகுக்க முடியும் என்கிற ஒரு குறிப்பு கொடுத்து பகுத்து காட்டுகிறார். அது வந்து இதனை பஞ்சபூதங்கள், மனிதர், செல்வம், போர் சார்ந்தவை, போர்க்கருவிகள், செயல், உணர்வுகள், குணம், உணவு, பிற முதலிய முடியறதா வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து ரோலான்ல வந்து பெரு என்ற அடை வந்து மலை, வெற்றிடம், சமவெளி, புழுதிப்பாதை ஆகிய பெயர்களோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இதுல வந்து எண்ணிக்கை வந்து 4ஆக வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து பஞ்சபூதங்கள் ஒன்றான நிலம் சார்ந்த பண்புல வந்து வெளிப்படுது. அதாவது மலை, வெற்றிடம், சமவெளி போன்றவைகள்லாம் வந்து நிலம் சார்ந்ததாக வெளிப்படுது. பெயர்களுக்கு முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவும் வந்துள்ளது அடைங்கிறது வந்து. அப்போ பெருமலைங்கிறது லெஸ் மான்ஸ் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரும் வெற்றிடம், அன்கிராண்ட் வைடு என்பது வந்து இதுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம். இரண்டுக்குமான ஒப்பீடு ஒரு புறநானூற்றின் ரோலான் பாடல்களையும் வந்து அடைமொழிக்கான ஒப்பீடு அப்படிங்கிறதுல வந்து பெருங்கிறது வந்து புறநானூற்றில் காணப்படும் பெரு அடைமொழி பஞ்சபூதங்கள்ல வந்து பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், உணவு, செயல், போர் சார்ந்தவை, உணர்வு, பொருள் ஆகிய பொருண்மைகளில் வகை தொகைப்படுத்தப்பட்டுள்ளது. ரெண்டுலையும் புறநானூற்றில் காணப்படக்கூடிய அடைகள் ரோலான் பாடல்களில் காணப்படக்கூடிய பெரு என்ற அடைமொழி வந்து எதுல வருது அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்கள், மனிதர்கள், பொருள், போர் சார்ந்தவை, அடைப்புக்குறியில போர்க்கருவிகள், செயல், உணர்வு, குணம், உணவு, பிற ஆகிய பொருண்மைகளில் பகுக்கப்பட்டுள்ளது. இவற்றை வந்து ஒப்பிட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பஞ்சபூதங்கள், மனிதர்கள், செல்வம், போர் சார்ந்தவை, செயல், உணவு, உணர்வுகள் முதலான பொருண்மைகள் தான் இதுக்கு ரெண்டுலையும் வந்து ஒத்துள்ளதாக இருக்குது. புறநானூற்றில் வந்து காணப்படக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள் ஆகிய பொருண்மைகள் வந்து ரோலான்ல வந்து வெளிப்படலை. இது வந்து ஒரு ஒப்பீட்டாய்வு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு இலக்கிய 2 இலக்கியக்குமான பொது பண்பையும் சிறப்பு பண்பையும் குறிப்பிடும் நோக்கில் இதுல வந்து ஒப்பீட்டு அளவில் ஒன்றாக இருக்கிறது. புறநானூற்றில் காணப்படும் தாவரங்கள் உயிரினங்கள்ன்றது வந்து ரோலான் பாடல்கள் வந்து வெளிப்படல. அது வந்து புறநானூற்றுக்குரிய சிறப்பு கூறுகளாக அமையுது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. இதே போன்று ரோலானில் வந்து காணப்படக்கூடிய அந்த போர்க்கருவிகள், குணம் ஆகிய பொருண்மைகள் வந்து புறநானூற்றில் வந்து வெளிப்படலை அப்படிங்கிறது. அது ரோலான் பாடலுக்கான சிறப்பு கூறாக அமையுது அப்படிங்கிறது இதுல குறிப்பு. வேந்தர் பாடல்களில் மட்டுமே வந்து அதிக இடத்துல வந்து நம்ம இதில் வந்து வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. கீழ் புறநானூற்றை போர்க்கருவிகள் எனும் பகுப்பின் கீழ் புறநானூற்றை நோக்கும் பொழுது வேந்தர் பாடல்களில் மட்டும் வெளிப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த இது இருக்கு. அதாவது போர்க்கருவிகள் பற்றி. ஆனால் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரோலான் பாடல்களுக்கு அது சிறப்பு கூறா அமையுது அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. அடுத்து வந்து ரோலானில் வந்து பிற என்ற பகுப்பு முன்னாடி அந்த பகுத்த இதில் பிறங்கிற பகுப்பில் வரக்கூடிய வந்து காணப்படுற பெரும் நம்பிக்கை, பெரும் மூடத்தனம், பெரும் மெய்யறிவு, பெரும் அரசவை, பெரும் பழத்தோட்டம், பேரொளி போன்ற பொருண்மைகள் வந்து அமைந்துள்ளன. இது வந்து புறநானூற்றில் வந்து இது வந்து இந்த மாதிரியான போக்குகள் இல்லை. இது வந்து ரோலான் பாடல்களுக்கான ஒரு சிறப்பு கூறாக அமைகிறதா வந்து இது காட்டலாம். அந்த ஒப்புமைகள் குறிப்பிட்டதை அட்டவணை கீழே விளக்குது. அடுத்து வந்து பஞ்சபூதங்கள் பற்றிய ஒப்பீடு வருது.
நீர் என்னும் தன்மையில வந்து நால்வரும் வந்து ஒத்திருக்கிறார்கள். 4 மன்னர்களும் வந்து. நிலம் என்னும் தன்மையில வந்து புறநானூற்றோட வந்து ரோலான் பாடல்கள் வந்து ஒப்பிடுது. ஆனா நீர் பற்றிய ஒரு தன்மை வந்து ரோலான் பாடல்கள் இல்ல. நிலம் பத்தி பார்க்கும்போது இதோட ஒத்துள்ளது அப்படிங்கிற ஒரு குறிப்பு உண்டு இருக்கிறது. புறநானூற்றில் அடைகள் வந்து பெயருக்கு முன்னீடாக அமைய வந்து ரோலான் பாடல்கள் வந்து முன்னோட்டாகவும் பின்னோட்டாகவும் வந்து அடைகள் வருது. அது வந்து சிறப்பு கூறாக வருதுன்னு சொல்லி மீண்டும் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ரோலான் புறநானூற்றிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. மேலும் ரோலான் புறநானூற்றில் சீருன் மன்னர், முதுகுடி மன்னர், குறுநில மன்னர், வேந்தர் ஆகிய பகுப்பின் கீழ் இடம்பெறவில்லை என்றாலும் வேந்தர் என்னும் பகுப்பின் கீழ் இவ்விரு நூல்களும் ஒத்துள்ளன. அடிப்படையில் நோக்கும் பொழுது வேந்தர்களிடம் காணப்படும் பெருநிலம் என்னும் தன்மையில் ரோலானும் புறநானூறும் ஒத்துள்ளன அப்படிங்கிறது இந்த ரொம்ப முக்கியமான ஒரு இடமா அது வந்து பார்க்குறேன். ஏன்னா பெருவேந்தர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சியவாத சமூக அமைப்பை நிறுவக்கூடிய ஒரு இலக்கியம் வந்து ஒரு பெரிய வேந்தர்களை அரசுருவாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக புறநானூற்றில் இது இருக்கிறதா வந்து பக்தவத்சல பாரதி போன்றவர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இது இருக்கு. அதே மாதிரி கைலாசபதி அவர்கள் வந்து தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிடுவார் வீரர் அல்லாதோருங்கிற ஒரு 2 நிலையை வந்து குறிப்பிடுவார். அப்ப வீரருங்கிறவர் தான் உரிமை உடையவர்கள், உடைமை உடையவர்களாக எல்லாம் வல்லவர்களாக இருப்பார்கள். வீரர் அல்லாதவர்கள் வந்து எதுவும் மற்றவர்களாக இருப்பார்கள். அதுல வந்து சான்றோர் எலிசனருங்கிற 2 பிரிவுல வந்து தமிழ்ல பகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து கைலாசபதி அவர்கள் கொடுப்பார். அதன் அடிப்படையில் இப்ப வேந்தர்கள்ங்கிறதுக்கு தான் பெருநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து இருக்கிறதா வந்து இங்க வந்து காட்டுறாங்க. அதுக்கு போல மூவரிடமும் காணப்படாத ஒன்றாக வந்து பெருங்கண் மாநிலம், பெருங்கண் நன்னாடு, பெருந்தன் பனை ஆகியவை வந்து இவர்களுக்கு வந்து வேந்தருக்கு வந்து உரியதா இருக்குது. அதே மாதிரி ரோலான்ல வந்து பெருவெற்றிடம், பெருஞ்சமவெளி போன்றவைகளை வந்து வேந்தர் ஆளுகைக்கு உட்பட்ட ஒன்றாகத்தான் இது வந்து வெளிப்பட்டிருக்குது. இதை வந்து புறநானூறும் ரோலானும் சில ஒற்றுமை வேற்றுமைகளை கொண்டிருந்தாலும் பஞ்சபூதங்கள் எனும் பொருண்மை அடிப்படையில் இவ்விரு நூல்களும் ஒத்துள்ளன எனலாம். இதுதான் அந்த இது. அடுத்து தொகுப்புரையாக வரும்பொழுது இது வந்து புறநானூற்றில் இது கடவுள் வாழ்த்து 1, முற்று இல்லாத பாடல்கள் 2, பொது கருத்து பாடல்கள் 12 ஆகியவற்றை தவிர்த்து எஞ்சிய 385 பாடல்கள் ஆளுவோர் நிலையில் சீரூர் மன்னர் 84, சிறுநூர் மன்னர் பற்றிய பாடல்கள், முதுகுடி மன்னர் பற்றிய 21 பாடல்கள், குறுநில மன்னர் பற்றிய 143 பாடல்கள், வேந்தர் பற்றி 137 பாடல்கள் வந்து இருக்குது. இதைதான் ஆய்வுக்கு ஒரு ஆய்வாளர் எடுத்துக்கிட்டு நான் வந்து கருதுறேன். அதாவது 385 பாடல்கள், மீதம் பாடல்கள் எடுக்கல. ஆளுவர் நிலையில் வைத்து பார்க்க இவர்களை பற்றின பாடல்கள் தான், மீதி இருக்க பாடல்கள் வந்து ஒரு கவனத்தில் இந்த ஆய்வு எல்லைக்குள் எடுத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அடைமொழிகள் பயிற்சி மீண்டும் மீண்டும் பயின்று வருதல் எனும் வாய்மொழி கூறுகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. அவை புறநானூற்றில் 3138 இடங்கள்ல வந்து பல்வேறு அடைகள் பயின்றிருந்துள்ளன. இவற்றை ஆளுவோர் நிலைக்கு ஏற்ப நோக்கும் பொழுது இவ்வடைகள் வந்து எண்ணிக்கையில வேறுபட்டு இருக்கின்றன அப்படிங்கிறது இருக்கு. அது முன்ன கொடுத்த அந்த அட்டவணையை தொகுத்து குறிப்பிடுறார். இதன் அடிப்படையில் வேந்தர் பாடல்களில் பயின்றுந்துள்ள அடைகள் நோக்கும் பொழுது அவை மற்ற ஆளுவோரிடமிருந்து மிகுதியாக இருப்பதை அறிய முடிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து வந்து குறிப்பா இந்த முன்னாடி கைலாசபதி மேற்கோள் சொன்னது போல இதே அடைகள் வந்து, அதாவது அடைகள் பயிற்சியிலும் புலவர்கள் வேந்தர்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர் எனலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பா ஆய்வாளர் கொடுத்திருக்கார். அப்ப அடைகள் அந்த இது எல்லாம் வந்து குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லுவது புலவர்கள் வந்து பெருவேந்தர்களை பெரிய அளவில் போற்றினார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதை கொள்ளலாமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஆனால் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு, அதை சொன்னேன். இதன் அடிப்படையில் வந்து பஞ்சபூதங்கள் எனும் பகுப்பின் கீழ் புறநானூற்றையும் ரோலானையும் ஒப்பிட்டதில் நிலம் என்பது இவ்விரண்டிலும் முதன்மையாக இருப்பதை காண முடிகிறது. நிலத்தை ஒட்டிய பிற கருத்துக்களும் மையம் கொண்டுள்ளன. புறநானூற்றில் காணப்படும் பெருந்தன் பனை, பெருங்கண் மாநில வேந்தர்களுக்கு உரியனவாக விளங்குகின்றன. அதே போன்று ரோலானில் காணப்படும் பெருவெற்றிடம், பெருஞ்சமவெளி ஆகியவை வேந்தர்களுக்கு உரியனவாக அமைந்துள்ளன. வீரநிலை பாடல்களில் அடைமொழிகள் குறித்து NK சித்தாந்தா, கைலாசபதி, சஞ்சீவி ஆகியோர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களின்படி நோக்கியதில் புறநானூற்றிலும் ரோலானிலும் அடைகள் மிகுதியாக காணப்படுகின்றன என்பதை அறிய முடிகிறது. எனவே இரு நூல்களையும் வாய்மொழி மரபில் பாடப்பெற்ற வீரநிலை கால இலக்கியங்கள் என்று கருதலாம் என்று ஆய்வாளர்கள் தன்னுடைய கட்டுரையை முடிக்கிறார். இது முழுக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சா தான் இருந்துச்சு. அதாவது முழுக்க நிறைய தரவுகள் இருக்கு, நிறைய அந்த கணக்கு முறைகள் இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.
நன்றி விக்னேஷ், நன்றி. அடுத்ததா நம்ம கிட்ட அன்பரசன் இருக்காரு. அவர் வந்துட்டு இலங்கை அரசகர்ம மொழி திணைக்கள கலைச்சொற் களஞ்சியங்கள் அப்படின்றத கட்டுரையை வந்து நம்மள்ட்ட இப்ப அறிமுகப்படுத்துவாங்க. செல்லதுரை சுதர்சனோட கட்டுரை. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுமா, தெளிவா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டுரை எழுதினவர் வந்து செல்லத்துறை சுதர்சன் அவர்கள். கட்டுரையோட தலைப்பு வந்து இலங்கை அரசகர்ம மொழி திணைக்கள கலைச்சொற் களஞ்சியங்கள் ஆகும். இந்த கட்டுரையாளர் வந்து இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்காரு. ஒரு தற்காலத்துல குறிப்பிடத்தகுந்த சில ஆய்வுகளை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. இவரு கட்டுரையின் தொடக்கமே எப்படி இருக்குதுன்னா, இலங்கையே அறிவியல் தமிழின் தாயகம் இந்த மேற்கோளோட தொடங்குறாரு. அதாவது இலங்கையில வந்து காலனிய காலகட்டத்தில் ஏற்பட்ட அறிவியல் தமிழ் வளர்ச்சியும் சுதந்திர இலங்கையில் ஏற்பட்ட அறிவியல் தமிழ் வளர்ச்சியும் பற்றிய ஒரு சிறிய அறிமுக கட்டுரையாக இது இருக்கிறது. ஆனா அறிமுக கட்டுரை சொல்றாரு. ஆனா 17 பக்கமான ஒரு பெரிய அளவுல ஒரு பகுப்பாய்வா பண்ணியிருக்காரு. இது வந்து 19ஆம் நூற்றாண்டுல வந்து கிறிஸ்தவ மிஷனரிகளின் வந்து தொடக்க முயற்சியாக அறிவியல் நோக்கிலான அடிப்படையான நூல்கள் வந்து தோற்றம் பெற்றன. அவற்றில் வந்து கலைக்களஞ்சியங்கள், அகராதிகள், விஞ்ஞான நூல்கள் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான குறிப்பிடத்தகுந்த நூல்கள். சுதந்திர இலங்கையில் வந்து இலங்கை அரசகர்ம மொழி திணைக்களம் என்ற அமைப்பு வந்து மிக அதிக அளவிலான கலைச்சொற் களஞ்சியங்களை வந்து உருவாக்குது. இவற்றில் வந்து ஆனால் இது பெருமளவு கலைச்சொற் களஞ்சியங்கள் வெளியானாலும் கூட குறிப்பிடத்தகுந்த ஆய்வுகள் வந்து இதுல வந்து இல்ல, ஒரு அறிமுகமான ஆய்வுகள் கூட நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அறிமுக ஆய்வு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கட்டுரை தொடங்குறாரு. இது அறிமுக ஆய்வாக இருந்தாலும் கூட ஒரு சில முக்கியமான வினாக்களை கட்டுரையாளர் வந்து தனக்குத்தானே எழுதி கொள்கிறார். அதுல வந்து தமிழ் மொழி வரலாற்றில் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இந்த கலைச்சொற் களஞ்சியங்கள் பங்கு வகிக்கின்றன, அறிவியல் தமிழ் வளர்ச்சியில் எத்தகைய சாதனைகளை இவை புரிந்திருக்கின்றன, அவற்றிற்கு அடிப்படையான கலைச்சொல்லாக்க கொள்கை மற்றும் நெறிமுறைகள் எவ்வகையில் அமைந்தன, நவீன தமிழ் சமூகத்தை நவீன அறிவியல் தமிழ் மொழியின் சமூகமாக கட்டமைப்பதில் எவ்வாறு கலைச்சொற் களஞ்சியங்கள் வினையாற்றின போன்ற முக்கியமான புலமைசார் வினாக்களை கட்டுரையாளர் தனக்கு தானே எழுதி கொள்கிறார். இது அறிமுகம் முதல் முடிவுரையீராக 10 தலைப்புகள்ல வந்து இந்த கட்டுரை இருக்குது. கலைச்சொல் களஞ்சியம் அப்படிங்கிற தலைப்புல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கலைச்சொற்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை அப்படின்னு சொல்றாரு. கலைச்சொற்கள்னா என்ன, கலைச்சொற் களஞ்சியங்கள்னா எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவை தோற்றம் பெறுகின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவர் சொல்றாரு. ஆங்கிலத்துல வந்து கலைச்சொற்களை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு துறையில் உள்ள கருத்துக்களை அல்லது கருத்து தொகுப்புகளை குறிக்க பயன்படுத்தும் பொது பொருளில் வழங்காத அந்த துறைக்கே உரிய சொல் என்பது. இது கலைச்சொற் களஞ்சியம் என்பதை ஆங்கிலத்தில் வந்து குளோசரி அப்படிங்கிற இதுல சொல்றாரு. ஒரு கலைச்சொற்களும் கலைச்சொற் களஞ்சியங்களும் தோற்றம் பெறுகின்றன அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான சமூக சூழல் எப்படியாக இருக்கு அப்படின்னா, கல்வி, ஆய்வு, பிரயோகம் ஆகிய காரணங்கள் அவற்றினை ஒட்டிய தேவைகளாலும் கலைச்சொற்களும் கலைச்சொற் களஞ்சியங்களும் தோற்றம் பெற காரணங்களாகும் என்று குறிப்பிடுகிறார் அந்த கட்டுரையாளர். வழக்கில் இருக்கும் சொற்களை அகராதி உள்ளடக்குகிறது. வழக்குக்கு வேண்டிய சொற்களை உருவாக்கப்பட்டு உள்ளடக்கப்பட்டு இருப்பது கலைச்சொற் களஞ்சியமாகும். அதாவது வழக்கில் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சொற்களை வந்து அதை ஒரு உள்ளடக்கி இருப்பது அகராதி என்பதாகவும், வழக்குக்கு தேவையான ஒரு புதுச்சொல் உருவாக்கமாகவும் அந்தந்த துறைக்கு தேவையான புது சொற்களை ஆக்கி அளிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் கலைச்சொற் களஞ்சியம் விளங்குகின்றது அப்படின்னு குறிப்பிட்டாரு. சுதந்திர இலங்கைக்கு முன்னர், அதாவது காலனிய இலங்கையில் மேனாட்டார் வருகைக்கு பின்னரே அந்த கலைச்சொற் களஞ்சியங்களின் தோற்றம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து காலனி இலங்கையில் கலைச்சொற் களஞ்சியங்கள்.
அறிஞர்கள் காலனிய காலகட்டத்தில் தமிழ் மொழியில் வளர்ச்சி ஏதும் நிகழவில்லை, வளர்ச்சி குன்றி தேக்கம் அடைந்திருந்தது என்ற பொதுவான கருத்தை வந்து எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க. ஆனா இந்த கட்டுரையாளர் அதை குறிப்பிட்டு அதை மறுக்கிறாரு. ஏன்னா இது அரசியல் போன்ற துறைகள்ல வந்து நிகழ்ந்திருக்கலாம். அதிகாரம் மற்ற அந்நிய ஆட்சி கீழே இருக்கும்போது அதிகாரம் அவர்கள் கையில இருக்குது, அப்ப மற்ற துறைகள் வளர்ச்சி அடையிலும் பொதுவான கருத்து சொல்லலாம். ஆனா அது இந்த துறைக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான அவர் தகுந்த காரணங்களாக என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க மிஷினரிமார் இலங்கையில் வட்டுக்கோட்டையில் யாழ்ப்பாண கல்லூரியை 1827 தொடங்கினர். ஆசியாவிலேயே நவீன கேந்திர நிலையமாக இது அமைந்தது. அதாவது 19ஆம் நூற்றாண்டுல இலங்கையில யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு கல்லூரியை தொடங்கினாங்க. அதுதான் ஒரு தொடக்கமாக ஒரு அமெரிக்க மிஷினரி வந்து தொடங்குது. அதற்கப்புறம் வந்து இலங்கையில பரவலா வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து பரவலா தொடங்கப்படுது. அங்கு தமிழ் புலமை பெற்ற பண்டிதர்களும் ஆங்கில புலமை பெற்ற மேனாட்டவர்களும் கற்பித்தனர். அங்கு பல்துறை ஆங்கில நூல்களை தமிழ் மாணவர்கள் அறியும் வண்ணம் தமிழில் எழுத தொடங்கினர். அதாவது அங்க மேனாட்டவர்கள் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து அங்க கல்வி நிறுவனங்களை தொடங்கினாலும் கூட தன்னோட மொழியில தான் அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம அந்தந்த மொழிகள்ல அந்த தாய்மொழியில மாணவர்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க ஒரு சில அறிவியல் தமிழ் முயற்சிகளுக்கு காரணமா செய்யறாங்க. அவங்க தாய்மொழியில கத்துக்கணும். இதுல மிக முக்கியமான தொடக்கமாக டாக்டர் சாமுவேல் ரிஷ் கிரீன் அவருதான் முதல்ல வந்து கலைச்சொல் அகராதியை வந்து உருவாக்குறாரு. அவர் வந்து மருத்துவத்துறையில அதை உருவாக்குறாரு. ஆங்கிலத்தில் மருத்துவ கல்வியை தமது மாணவருக்கு போதித்த அவர் தமிழில் போதித்தால் பாடப்பொருள் மேலும் இலகுவாக அவர்களுக்கு புரியும் என்று எண்ணியதன் விளைவே தமிழில் விஞ்ஞான நூல்களின் தோற்றத்திற்கும் அறிவியல் கலைச்சொல்லாக்க முயற்சிகளுக்கும் அறிவியல் துறைசார் அகராதி முயற்சிகளுக்கும் வித்திட்டது. இதை மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதை தொடர்ந்து கிரீனும் அவரது மாணவர்களும் அறிஞர்களும் முதற் பணியாக மருத்துவத்துறை சார்ந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தனர். இதனோடு தொடர்புடையதாக அகராதி மற்றும் கலைச்சொல்லாக்க பணிகள் அமைந்தன. அதாவது முதல்ல தொடங்கப்பட்ட கிரீனால் தொடங்கப்பட்ட அந்த பேராசிரியரால் தொடங்கப்பட்ட அந்த முயற்சி என்பது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போகுது. நம்முடைய மரபான தமிழ் இலக்கியங்களை வாசிப்பதற்கான மனப்பாட முறை, குரு சொல்லி சீடர்கள் கேட்பது அப்படிங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் அப்படி இருந்த காலகட்டத்துல மிஷினரிமார்களால் தொடங்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்கள்ல போதனா முறை, அதாவது கற்பித்தல் முறைங்கிறது வித்தியாசமாக இருந்தது. அப்ப அதுக்குள்ள கல்வி நிறுவனங்கள் வந்து ஐரோப்பிய கல்வி முறை உள்ள வருது. அதுல பழைய மனப்பாட முறை வந்து ஒழிஞ்சு போகுது. அதாவது நிகண்டுகளை மனப்பாடம் பண்ணிதான் தமிழ் இலக்கியங்களை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இல்லாம ஐரோப்பிய முறையிலான அகராதி தேவைப்படுது. ஏன்னா மிக முக்கியமான இது என்னன்னா, அச்சு பண்பாடு உருவான காலகட்டத்துல வந்து வெளிப்படையான சத்தம் போட்டு வாசிக்கிறது அப்படிங்கிறது இல்லாம ஒரு மௌன வாசிப்பு உருவாகுது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை உருவாகுது. ஐரோப்பிய கல்வி முறையும் அதைத்தான் சொல்லுது. இதை தொடர்ந்து பல அகராதிகள் வெளிவந்தன. அவற்றில் வேதி நூல், புராணம், தத்துவம் முதலான பல துறைகளில் அகராதிகள் வெளிவந்தன. அகராதிகள் வெளிவந்தால் மட்டும் இல்ல, அதனோடு மெட்டீரியா மெடிக்கா அண்ட் பார்மசி, மிட்வைஃபரி டிசீசஸ் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன், மெடிக்கல் ஜூரிஸ்பிருடன்ஸ் போன்ற பல கலைச்சொல் அகராதிகளையும் கிரீன் வெளியிட்டார். இது கிரீனோட முயற்சிங்கிறது மிக முக்கியமான பணியா கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. ஏன்னா ஒரு அகராதிகளையும் கலைச்சொல் தொகுதிகளையும் வெளியிட்டு விட்டு அவர் அதோட நிறுத்திக்கல, கலை சொல்லாக்க நெறிமுறைகளையும் அவரு கொடுக்குறாரு. அதுல வந்து தமிழில் ஒரு அந்த பட்டியல் போடுறாரு. அதற்காக கிரீன் கலை சொல்லாக்க நெறிமுறைகளை வகுத்தார். இவை அறிவுபூர்வமானவை, இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளவை எனலாம். தமிழில் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தனி சொல்லாகவோ கூட்டு சொல்லாகவோ இருக்கலாம்.
அதாவது ஒரு கலைச்சொல்லாகத்தை உருவாக்குவதற்கான ஒரு நெறிமுறைகளாக சொல்றாரு. தமிழில் இயலாத போது வடமொழி சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுக்கும்போது அந்த சொல்லுக்கான ஆங்கில பொருளை உறுதி செய்ய சமஸ்கிருதம், ஆங்கிலம் சமஸ்கிருதம் அகராதிகளை பார்க்கவும். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் இயலாத போது ஆங்கில சொற்களை கடன் பெறலாம். இது கலைச்சொல்லாக்க நெறிமுறைகளுக்கான மட்டுமாக இப்ப நான் பார்க்கல, அது மொழிபெயர்ப்புக்கானதாக வேறு பல விஷயங்களுக்காக இது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நான் நினைக்கிறேன். பிரிட்டிஷார் தொழில்நிலை சார்ந்த அதிகாரத்தை நிலைநாட்டவும் அகராதிகளை உருவாக்கினர். அதாவது அவர்களுக்கு என்னதான் கல்வி கொடுத்த ஐரோப்பிய கல்வி முறையை புகுத்து கற்பித்தல் முறையில மாற்றினாலும் கூட அவர்களுக்கு அடிப்படையான இன்னொரு நோக்கமும் இருந்தது. அது காலனி நாடுகள்ல இருக்கிறவர்கள் குமாஸ்தாக்கள் அப்படிம்பாங்க இல்லையா, குமாஸ்தா வேலைக்கு தான் அவங்க இது பண்ணாங்க. நீ என்னதான் கத்துக்கிட்டு வந்தா கூட அதுக்கான எனக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அதிகார நிலைநாட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது. அதுக்காக அவங்க ஒரு சில அகராதிகளையும் உருவாக்கி இருக்காங்க. அது என்ன, மலையக தமிழர்களுடன் தொடர்பாடலை ஏற்படுத்தி கொள்ள அகராதிகள் ஒரு சில உருவாக்கப்பட்டன. அவற்றில் உதாரணமாக கட்டுரையாளர் இங்க ஒரு 2 கொடுத்திருக்காங்க. இங்கே வா ஆர் சின்னதுரை பாக்கெட் தமிழ் கைடு அப்படிங்கிற ஒரு அகராதி இருக்குது. கூலித்தமிழ் அப்படிங்கிற ஒரு அகராதியும் இருந்திருக்குது. இப்படியாக இலங்கை சுதந்திரம் அடையும் வரையிலான அறிவியல் தமிழின் நிலவரம் பலமான அடிப்படையை ஈழத்து தமிழ் வளர்ச்சியில் இட்டு நின்றது. அதாவது காலனிய காலகட்டத்தில் ஏற்பட்ட கலைச்சொல்லாக்க நெறிமுறைகளும் கலைச்சொற் தொகுதிகளும் ஒரு பலமான அடித்தளத்தை ஏற்படுத்தியது. இதை அடுத்து இலங்கை சுதந்திரம் வாங்கும்போது இதை தொடர்ந்து செய்யறதுக்கு ஏதுவாக அமைந்தது என்று சொல்லலாம். சுதந்திர இலங்கையில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு சட்டத்தினால் ஒரு சில அதிகாரங்கள் மொழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக அங்கு இருமொழி தான், சிங்களமும் தமிழும். அந்த இருமொழியும் ஆட்சி கட்டில ஏறுது, ரெண்டுமே ஆட்சி மொழியா மாற்றப்படுது. அவை கல்வி, நீதி மற்றும் நிர்வாகம் முதலிய துறைகளுக்கான தேவைகளுக்காக கலைச்சொற் களஞ்சியங்கள், பேச்சு மொழி அகராதிகள் உருவாக்கப்பட்டன. சுதந்திர இலங்கையில் இலங்கை அரசகர்ம மொழி திணைக்களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்ப உள்ள வருது. அதாவது அந்த சுதந்திர இலங்கையில மொழிக்கான மொழி வளர்ச்சி, அதாவது ஒரு நீடித்த வளர்ச்சி நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அதுக்கு பேர் தான் இலங்கை அரச கரும மொழி திணைக்களம் அப்படிங்கிற இது. அதனுடைய செயல்பாடுகள் இப்ப இன்றளவும் பேசப்படக்கூடியதாக இருக்குது. கலைச்சொற் களஞ்சியங்களின் தோற்றம் மற்றும் அதனுடைய பயனிலை என்பது மிக தீவிரமாகவும் அந்த காலகட்டத்துல இருந்தது அந்த சுதந்திர இலங்கையில் அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. அரசகர்ம மொழி சட்டமும் அரசகர்ம மொழி திணைக்களமும், அதாவது இந்த தலைப்பு கீழே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கட்டுரையாளர், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் மொழிக்கான ஒரு முக்கியமான ஒரு சில உரிமைகள் கொடுக்கப்படுது. அதுல மொழிதான் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்படுது. அதற்கடுத்து தமிழும் சிங்களமும் தேசிய மொழியாக அங்கீகரிக்கிறாங்க. இலங்கை அரசியலமைப்பு அத்தியாயம் 4 மொழி உரிமை தொடர்பானதாகும். அதாவது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துல அத்தியாயம் 4 குறிப்பிடப்பட ஒரு சில விஷயங்களை சட்டங்களை கட்டுரையாளர் சொல்றாரு. இலங்கையின் அரசகர்ம மொழி சிங்கள மொழியாதல் வேண்டும், தமிழும் அரசகர்ம மொழியாதல் வேண்டும், ஆங்கிலம் இணைப்பு மொழியாதல் வேண்டும். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இவ்வத்தியாயத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும். இதுல கடைசியா சொல்லப்பட்ட அந்த விஷயம்தான், பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இவ்வத்தியாயத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும். அதான் நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்த ஏற்பாடுகளாக முதற்கட்ட ஏற்பாடாக இலங்கை அரசகர்ம மொழி திணைக்களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது அப்படிங்கிறதான் இது பார்க்கலாம். இதுல இலங்கை அரசகர்ம மொழி திணைக்களம் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, தொடக்கத்துல அகராதிகள், கலைக்களஞ்சியங்கள் இதை வெளிவருவதற்கான செயல்பாடுகளை தொடங்குது. இது அரசகர்ம மொழி திணைக்களம் எப்போது உருவாக்கப்படுது அப்படின்னா 1/10/1956 என்று உருவாக்கப்படுது. இது
சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளுக்கும் உரிய மொழிபெயர்ப்பு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து அரசாங்கத்திற்கு வழங்குதல், அரசாங்க உத்தியோகத்தர்களின் மொழி தேர்ச்சியை விருத்தி செய்தல், கலைச்சொற் தொகுதிகளை தயாரித்தல், மொழி தொடர்பான பாட புத்தகங்கள் மற்றும் அகராதிகளை தயாரித்து வெளியிடல் முதலிய பல பணிகள் இத்திணைக்களத்தின் மூலம் முன்னெடுக்கப்படுகின்றன. அப்ப இதனுடைய நோக்கமும் பணியும் வந்து தெளிவாக குறிப்பிடப்படுது. அதற்கு தகுந்தாற் போலதான் அதனுடைய பணியும் இருக்குது அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. அரசகர்ம மொழி திணைக்களத்தின் சொற்றொகுதிகள். இந்த இலங்கை அரசகர்ம மொழி திணைக்களத்தினால வந்து நூற்றுக்கணக்கான சொற்றொகுதிகள் வந்து வெளியிடுது. சொற்றொகுதினா சொற்களஞ்சியங்கள், சொற்றொகுதிகள் என்று ஒண்ணுதான். நூற்றுக்கணக்கான சொற்றொகுதிகள் வந்து வெளியிடுறாங்க. இதுல வந்து இவற்றின் பணிகளின் நோக்கமாக சில விஷயங்கள் குறிப்பிடுறாரு. நிர்வாக தேவைகளுக்கான தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல தேவைகளையும், பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக கல்விக்கான பாட விதான தேவைகளையும், தொழில்நிலை தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்தன. அதாவது இந்த சொற்றொகுதிகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. தமிழில் சொற்றொகுதி எனவும் ஆங்கிலத்தில் குளோசரி எனவும் வெளியாகின. அதாவது அந்த சொற்களஞ்சியங்கள் எப்படி எந்த பேர்ல வெளியாகுது அப்படின்னா, தமிழ்ல சொற்றொகுதி அப்படிங்கணும், ஆங்கிலத்துல குளோசரி அப்படிங்கிற பேர்லயும் வெளியிடப்படுது. சொற்களஞ்சியங்களினால் கல்வி, நீதி பரிபாலன முதலிய துறைகளில் பலமான மொழித்தளம் உருவாகியது. தாய்மொழியில் உயர்கல்வி வரை அறிவியல் கல்வியை தொடர பெரும் பங்கு வகித்தன. பல்வேறு துறைகளுக்கும் சொற்தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. அதாவது இந்த கட்டுரையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுதந்திர இலங்கையில் இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த சொற்தொகுதிகள் உருவாக்கப்பட்ட பின்னர் வந்து கல்வி, நீதித்துறை அப்படிங்கிற பல துறைகள்ல வந்து மொழி தொடர்பான ஒரு வளமான சொற்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அவை மேலும் வந்து மாணவர்களுக்கு கல்விக்கூடங்கள்ல மாணவர்களை வந்து உயர்கல்வி வரை தன்னுடைய தாய்மொழியிலேயே படிக்கிறதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இவ் அமைப்புல வந்து சொற்தொகுதிகளை உருவாக்குவதற்காக துறைசார் வல்லுநர்கள் நியமிக்கப்படுறாங்க. அவர்கள் யார் அப்படின்னா, பேராசிரியர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்நிலை பணியாளர்கள் கலைச்சொல் உருவாக்க பணியில் நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப இவர்கள் நியமிக்கப்பட்டு கலைச்சொற்களஞ்சியங்கள் உருவாக்குவதற்கான பணிகள் ஆயத்தமாகுது. ஆனா இந்த கட்டுரையாளர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்துல வெளிவந்த கலைச்சொற் தொகுதிகள்ல இருந்து அடுத்து தன்னுடைய ஒரு சில கருத்துக்களை வந்து இங்க மேற்கோள் காட்டுறாரு. அதாவது அடுத்த கலைச்சொற் தொகுதிகளுக்கான பயனாளர் அப்படிங்கிறது வந்து அந்த கலைச்சொற் தொகுதிகளோட முகவுரையில அல்லது இதோ குறிப்புகள்ல கண்டிப்பா இடம்பெற்றுது. அதாவது இதை தனியா எடுத்து பேசுறாரு. தாய்மொழியில் கற்கும் பாடசாலை மாணவர்கள், உயர்கல்வி மாணவர்கள் முதல் நிர்வாகிகள், தொழிற்கலைஞர், பொதுமக்கள் ஆகியோர் இதன் இலக்கு பயனாளர்களாக அமைந்தனர். கல்வி, தொழில் மற்றும் பொது பயன்பாட்டுக்கு உரியனவாக சொற்றொகுதிகள் விளங்கியமே அறிய முடிகிறது. அதாவது இதுல எனக்கு வந்து மிகவும் ரொம்ப பிடித்தமான விஷயமே என்ன சொல்லலாம்னா, கலை சொற்கள் வந்து ரொம்ப அந்நியப்பட்டு நிக்காம பொது பயன்பாட்டுக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அந்த கலை சொற் தொகுதிகள்ல வந்து தெளிவா குறிப்பிடப்படுது அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அடுத்து மொழிபெயர்ப்புக்காக சொற்தொகுதிகளின் உருவாக்கம். தாய்மொழி வழி கல்வியை வளர்ப்பதற்கு மொழிபெயர்ப்புக்காக பல்துறைகள் கலைச்சொற் தொகுதிகளை உருவாக்குதல். அதாவது முதல்ல வந்து அந்தந்த துறைகளுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதும் அதுல அடங்கும். அப்ப மொழிபெயர்ப்பை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான பணிகள் வந்து ஏற்படுது. அத மொழிபெயர்ப்பை தூண்டுகிற விதமாக கலைச்சொற் தொகுதிகள் வந்து உருவாக்கப்படுது. சொற்தொகுதியாக்கத்திற்கு உதவிய மூலங்கள். அதாவது இந்த சொற்தொகுதிகளை வந்து எந்தெந்த மூலங்கள்ல இருந்து அவங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அடுத்து குறிப்பிடுற கட்டுரையாளர். பல்வேறு மூலங்களிலிருந்து இச்சொற்தொகுதி ஆக்கத்திற்கு சொற்கள் எடுக்கப்பட்டன.
இது இந்த இடத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அந்த மூலங்கள் வந்து வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போது வழக்கில் இருக்கும் சொற்கள் கைப்பணியாளர்களால் எளிதில் விளங்கத்தக்கன ஆதலின் அவை தமிழோசை சிதையா உருவில் சேர்க்கப்பட்டுள்ளன. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாப்படுது. அதாவது பொதுமக்கள் கலை சொற்களை வந்து ரொம்பவும் கடினமாகவும் ரொம்பவும் பயன்படுத்த முடியாம உருவாக்காம அதை ரொம்ப எளிமையாக முக்கியமாக கைப்பணியாளர்கள், அதாவது கைத்தொழில் செய்யக்கூடிய சிறு தொழிலாளர்களுக்கு உச்சரிக்க எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட இருந்தே அந்த சொற்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இத சொல்றாரு. தொழிலாளர்களுக்கு எளிதில் விளங்கும் வண்ணம் அமைதல் மிக முக்கியமான அம்சம். ஆக உச்சரிக்க எளிதாகவும் இலக்கணம் சிதையாமலும் கலைச்சொல் தொகுதிகளில் இச்சொற்கள் உருவாக்கப்பட்டதாக கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். பல்வேறு துறைகளுக்கும் தேவையான சொற்கள் தரப்படுத்தப்பட்ட நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டன. ஒவ்வொரு துறைகளுக்கும் தேவையான சொற்கள் வந்து அதை நூல்கள் அப்படிங்கும் போது அது தரப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான நூல்கள்ல அந்த நூல்கள்ல இருந்து சொற்கள் எடுக்கப்படுது. வழக்கு சொற்கள் இயல்பான தமிழ் ஒலி சிதையாமலும் ஆங்கில நூல்களிலிருந்து சர்வதேச நிலையில் பயன்படுத்தும் சொற்களாயின் தமிழ் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. அதாவது வழக்கு சொற்களும் கலை சொல் தொகுதிகளுக்கு பயன்படுத்தப்படுது. அவை அந்த ஒளி சிதையாமலும், அந்த ஒளி எந்த விதத்திலும் சிதையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஆங்கில நூல்கள்ல இருந்து அல்லது பிற மொழி நூல்கள்ல இருந்து அந்த சொற்கள் எடுக்கப்பட்டால் தமிழ் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அதவை மாற்றம் பெறுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. அந்த நூல்கள் இருந்து மேற்கோள் காட்டுறாரு. துறைசார் சொற்தொகுதிகளின் தன்மை. துறைசார் சொற்களை மட்டும் அந்த ஒவ்வொரு துறைக்குமான கலைச்சொற்க அகர களஞ்சியங்கள் வந்து உருவாக்கப்படுது. அந்தந்த துறைசார் சொற்களை மட்டும் அந்த களஞ்சியங்கள் வச்சிருக்கு. ஒவ்வொரு துறைக்குமான தனித்தனி சொற்களஞ்சியங்கள் உருவாக்கப்படுது. குறித்ததொரு துறையின் கிளை ஞானங்கள் தொடர்பான சொற்களை கொண்டிருத்தல். அதாவது ஒரு துறைக்கான கலைச்சொல் களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த துறையிலிருந்து இன்னொரு துறை, அதாவது இவர் குறிப்பிடுறாரு புவியியல் அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்து புவி சரிதவியல் அப்படிங்கிற ஒரு கிளை ஞானத்துக்கான ஒரு சொற்களும் உள்ள இருக்குது. அந்த சொற்களும் உள்ள பயன்பாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு துறையை கற்ற பின் இன்னொரு துறையை கற்பதற்கான ஆரம்ப நிலைசார் அறிமுக சொற்களை கொண்டிருத்தல். சொற்றொகுதி ஆக்கத்தின் போது இடம்பெறாத சொற்களை தனி தொகுதியில் கொண்டிருத்தல். துறைசார் பல உட்பிரிவுகள் தெளிவாக பிரிக்கப்பட்டு அதற்கு அமைவான சொற்களை பல தொகுதிகளில் கொண்டிருத்தல். இதை வந்து அந்த சொற்தொகுதிகளின் தன்மைகளாக கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. அடுத்து சொற்தொகுதிகளுக்கான சொல்லாக்கம் பற்றிய என்ன கரு. இதுல வந்து தமிழறிஞரான கா சிவத்தம்பியின் மேற்கோளை வந்து கட்டுரையாளர் வந்து சொல்றாரு இந்த இடத்துல. கா சிவத்தம்பியின் கூற்றுப்படி சொல்லாக்கத்திற்கு 4 அம்சங்களை சொல்லாக்க நெறிமுறையின் குழுவினர் கொண்டிருந்தனர். சொல்லுக்குரிய எண்ண கருவும் அதன் இறுக்கமும் சொல்லாக்கத்தில் பாதிப்படையக்கூடாது. குறித்த சொல்லை பயன்படுத்துவோர் அச்சொற்பொருளின் நுண் கூர்மை மற்றும் சரித்திட்பம் ஆகியவற்றை உணரும் விதத்தில் சொல்லாக்கம் அமைதல் வேண்டும். சொல்லாக்கத்தில் கருத்து மயக்கத்திற்கு இடமளிக்காத நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட வேண்டும். சரித்திற்பமும் நிகழ்ச்சியும் இணைந்ததாக சொல்லாக்கம் அமைதல் வேண்டும். அதாவது இது வந்து மிகவும் இது எளிமையாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ரொம்பவும் கடினமான உச்சரிக்க கடினமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் நெகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்றாரு. உதாரணமாக கட்டுரையாளர் வந்து நீதித்துறையில வழங்கப்படுற ஒரு சொல்ல எடுத்து அவர் சொல்றாரு. ஹேபியஸ் கோர்பஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து, அந்த சட்டத்தை வந்து இலங்கையில எப்படி பயன்படுத்துறாங்க, தமிழ்நாட்டுல எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இலங்கையில வந்து இன்னைக்கும் வந்து ஆட்கொணர்வு மனுதான் அப்படின்னு சொல்லி பெருவழக்காக இருக்குது. தமிழ்நாட்டுல அதை வந்து ஹேபியஸ் கோர்பஸ் அப்படிங்கிறதுதான் பெருவழக்காக இருக்குது. ஆட்கொணர்வு மனுன்னு இருந்தாலும் கூட அங்கு பெருவழக்காக இருப்பது ஆட்கொணர்வு மனு. இங்க அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம அப்படியே எடுத்து உச்சரிக்கிறோம் அப்படின்னு கட்டுரையாளர் வந்து சுட்டி காட்டுறாரு. சொற்கொகுதிகளுக்காக சொற்களை ஆக்கிய முறைமை, அதாவது கலை சொற்களுக்காக அந்த சொற்களை வந்து எப்படி அதை உருவாக்குறாங்க,
அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இங்க சொல்றாரு. சொற்களை ஆக்கிய முறைமை என்பது மிக முக்கியமான பல விடயங்களை நமக்கு உணர்த்துகின்றன. இம்முறைமைகள் கலை சொல்லாக்கத்திற்கானது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பியல் கொள்கைகளாகவும் உள்ளன. கருத்து விளக்கத்திற்கான கலை சொற்கள் மட்டும் உருவாக்கப்படும் கருத்து விளக்கத்திற்கான கலை சொற்கள் மட்டும் உருவாக்காமல் பயிற்சி விளக்கங்களும் உருவாக்கப்பட்டன. அதாவது ஒரு துறை சார்ந்து ஒரு கருத்து விளக்கத்துக்கான சொற்களை மட்டும் உருவாக்காம ஒரு சில பயிற்சிகளுக்கான பயிற்சியில வந்து இந்த மாதிரியான சொற்கள் பயன்படுத்தலாம், நல்லா இருக்கு, அதை பயிற்சி விளக்கத்துக்காகவும் சொற்கள் உருவாக்கப்படுது. அதுக்கு ஒரு உதாரணத்தை கட்டுரையாளர் குறிப்பிட்டாரு. உடற்கலையில வந்து உடற்கலையில் பயிற்சி விளக்கம் வந்து அதை பத்தி சொல்றாரு. அதுல கட்டளைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா வியங்கோல் வினைகளாக மொழிபெயர்க்கப்படுகின்றன. இத வந்து உடற்கலையில வந்து இந்த பயிற்சி விளக்கத்துக்கான சொற்களை வந்து ஆக்கும்போது ஏற்பட்ட ஒரு சில ஒரு சின்ன முரண்பாடை வந்து, அதாவது அந்த குழுவுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன முரண்பாடை வந்து ஆசிரியர் இங்க சுட்டி காட்டுறாரு. ஒரு சாரார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வழக்கு சொற்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இலக்கண வழக்கம் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது வழக்கு சொற்கள் அப்படின்னா நீ நட நில் அப்படி அதோட மட்டும் நின்றுக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வழக்கு சொற்கள்ல. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா நடக்க நிற்க அப்படிங்கிறது இலக்கண வழக்கோட நீங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க இந்த முரண்பாட்டை வந்து அவர் சொல்றாரு. இறுதியில வந்து மேல்நிலை குழு அதாவது மேல் ஒரு குழுவுக்கு அதுக்கு அந்த பிரச்சனை போய் அவங்க இறுதியில வழக்கு சொற்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறாங்க. இருந்தாலும் கூட நட அப்படின்னு சொன்னாலும் கூட கலைச்சொல் தொகுதிகள்ல குறிப்பிடும்போது நட அப்படிங்கிறது நடக்க அப்படிங்கிறது போடுவாங்க. அதுல கடைசியில இருக்கிற இறுதியில் இருக்கிற ககரம் வந்து அடைப்பு குறிகளும் போடப்படுது. இதுல வந்து அப்ப காவை வந்து உச்சரிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி இருக்குது. அடுத்து வந்து கலை சொற்களை வந்து அவங்க உருவாக்குறதுக்கான எந்தெந்த மூலங்களை எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து உதாரணம் வந்து தமிழ்நாட்டிலையும் இலங்கையில வந்து வழக்கத்துல இருக்கிற சொற்களை வந்து அவங்க எடுத்து கலை சொல்லாக்கத்துல பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து ஒரு அச்சியர் கல்வி பத்தி ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு கட்டுரை ஆசிரியர். இதுல வந்து அச்சியர் கல்வி அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய கவனம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தெய்வீசான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டன என்பது புரிகிறது. மக்கள் அச்சு சார்ந்த அலுவல்களை தமிழில் மேற்கொள்ள இது பேருதவி புரிந்தது. அதாவது கல்வி கூடங்கள்ல அச்சியர் கல்வி அப்படிங்கிற ஒரு தனி பாடப்பிரிவு கொண்டு வரப்படும் போது அது வந்து வெகு மக்கள் அளவுல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வரவேற்பு கிடைக்குது. அது மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாகவும் இருக்குது. தரமான அச்சுப்பிரதியை தேர்ந்தெடுத்தல் என்பது இப்பாடத்தின் முக்கிய நோக்கமாகும். அதாவது அச்சியர் கல்வி படிக்கிறவங்க வந்து அச்சாக்கத்தின் போது வந்து எல்லா பிரதியையும் வந்து ஒரே மாதிரியா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சில தரப்படுத்துதலுக்கு அதை செய்வாங்க. எப்படின்னா நம்ம கையெழுத்து பிரதியா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அதை எப்படி பிரிப்பாங்கன்னா இது நல்ல பிரதி, குறையுடைய பிரதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எப்படி அச்சடிக்க வேண்டும், அச்சடிக்கும் பிரதியை எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்று விளக்குகிறது இக்கட்டுரை ஒரு இடத்தில். மேலும் ஒரு கையெழுத்து பிரதியை எவ்வாறு தயாரித்து அச்சிடுனரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற குறிப்புகள் கொண்டதாக இருக்கிறது இக்கட்டுரை. அச்சிடுனரின் பலவிதமான நுணுக்கமான வேலைகளை அறிவுறுத்தும் விதமாக பல குறிப்புகள் இக்கட்டுரையில் இடம்பெற்றுள்ளன. அதற்கப்புறம் பிற்சேர்க்கைகள் அப்படின்னு, அதாவது கலைச்சொற் தொகுதிகள்ல பிற்சேர்க்கைகளாக எது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மாதிரியான சின்ன விளக்கத்தை கொடுத்திருக்காரு. கிளை ஞானங்களுக்குரிய சொற்கள், ஒரு துறைக்கும் அதன் கிளை துறைக்குமான சொற்கள், அதாவது ஒரு துறை சார்ந்து இன்னொரு துறை, அதாவது நம்ம இன்டர்டிசிப்ளினரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இருதுறை சார்ந்த ஆய்வு, பலதுறை சார்ந்த ஆய்வு, மல்டிபிள் டிசிப்ளினரி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரே துறை சார்ந்து கலை சொற்கள் அந்த துறைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் அங்க உள்ள போகாம அதற்குரிய ஒரு தொடர்புடைய கிளை துறைக்கு
பொருந்தக்கூடிய சொற்களை வந்து உள்ள கலைச்சொல் தொகுதிகள்ல வச்சிருக்காங்க. இதை வந்து இதை இறுதியா வந்து ஒண்ணு குறிப்பிடுறாரு, மீள் பதிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல சொல்றாரு. அப்படின்னா இந்த கலைச்சொல் தொகுதிகள் வந்து அடுத்தடுத்து மீள் பதிப்புக்குள்ளாகும் போது அதை வந்து என்னென்ன மாற்றங்களுக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்றாரு. புதிய சொற்கள் சேர்த்தல், முன்னையதை விடவும் செம்மையான முறையில் விரிவாக்கல், பொருத்தம் வாய்ந்த சொற்கள் கிடைக்கும் போது பழைய சொற்கள் நீக்கப்படுதல். அதாவது இந்த மாதிரியான காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்களை வந்து இந்த மீள் பதிப்பின் போது அவங்க செய்யறாங்க அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாங்க. அடுத்து ஒரு சில அதுலயே கலைச்சொல் தொகுதியிலேயே ஒரு சில கலைச்சொல் தொகுதிகளிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. உருவாக்கப்பட்ட கலைச்சொற்கள் பரவலான முறையில் புழக்கத்திற்கு வருவதற்கு மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நிலை பணியாளர்கள், எழுத்தாளர்கள் முதலியோர் அவற்றை முனைப்புடன் எடுத்தாள வேண்டும் எனவும் சொற்றொகுதிகளில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இது ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணா இருக்குது. அறிவுத்துறைகள்ல ஏற்படக்கூடிய பல ஆக்கங்கள் வந்து வெகுசன மக்களை வந்து போய் சேர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரியான குறைகள் வந்து எப்போதுமே இருக்குது. ஆனா அதை வந்து இவங்க அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு முக்கியமா அந்த மொழி வளர்ச்சி அப்படிங்கும் போது அது வெகுஜன மக்களிடம் போய் சேர்ந்தா தான் அது அந்த மொழி வளரும் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதான் இவங்க தெளிவா அந்த பிரச்சனையோட அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இறுதியாக வந்து முடிவுரையா வந்து இவர் 2 முடிவுகளை சொல்றாரு. முதன்மை முடிவுகளாகவும் துணைநிலை முடிவுகளாகவும் வந்து 2 சொல்றாரு. முதல்ல வந்து முதன்மை முடிவுகளாக என்ன சொல்றாருன்னா, அறிவியல் தமிழ் வளர்ச்சியில் பெரிய பாய்ச்சல் இந்த இப்பணியினால் ஏற்பட்டது. காலனிய இலங்கையில் மிஷனரிகள் வகுத்த கலைச்சொல்லாக்க கொள்கையை தளமாக்கி அதன் அடிப்படையில் சுதந்திர இலங்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் பங்கு வகித்தமை. இது வந்து முதன்மை முடிவுகளாகும். துணைநிலை முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி, தொழில் மற்றும் நீதி நிர்வாக கட்டமைப்பின் உரையாடல் அர்த்தங்களை உருவாக்கியமை, நவீன தமிழ் சமூகத்தை நவீன அறிவியல் தமிழ் மொழியின் சமூகமாக கட்டமைத்தமை, உயர்நிலை கல்வி தொடக்கம் தொழில் வரையான விடயங்களில் புலமைசார் நிலையை ஏற்படுத்தியமை, தமிழின் சொல்வங்கி பெருக்கத்திற்கு உதவியமை, தமிழில் அறிவியல் சார் நூல்கள் பெருவாரியாக வெளிவர காரணமானவை. இவை வந்து துணைநிலை முடிவுகளாக கொடுக்கப்பட்டது. இதுல வந்து எனக்கு ஒரு சில இதுல வந்து இந்த கட்டுரை வந்து ஒரு ஆய்வு முழுமையாக வந்து கலைச்சொல் தொகுதிகளை முழுமையாக எடுத்துக்கிட்டு ஒரு கோட்பாட்டு ரீதியா வந்து அவரு ஆய்வு செய்யல, ஒரு அறிமுக கட்டுரையா தான் குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் வந்து பல முக்கியமான விஷயங்களை வந்து அவர் கணக்கில் எடுத்திருக்காரு. அதாவது கலைச்சொல் தொகுதிகள்ல வந்து இருக்கிற வெகுஜனத்தன்மை, அதை வந்து ஒரு கலைச்சொல்லாக்கத்தின் போது அது எடுத்துக்கொண்ட நெறிமுறைகள், இதெல்லாம் தெளிவா வந்து அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லலாம். இதுல வந்து இது எப்படி இருக்குன்னா, ஒரு அச்சு பண்பாடு உருவான காலகட்டத்தில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரையிலான ஒரு பெரிய பணி இது கலைச்சொல்லாக்க இது அறிவியல் தமிழ் துறை அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து இது ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படின்னு தெரியல, கட்டுரையாளர் கேட்கணும். எனக்கு வந்து இதுல ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதாவது இந்த கட்டுரையில வந்து ஒரு நேர்மறையான அம்சம், அதாவது இலங்கை அரசை பற்றி ஒரு நேர்மறையான தகவல்கள் மட்டும்தான் இதுல இருக்கு. அதை தாண்டி வேற எதையும் சொல்லல. அதாவது தமிழ் மொழி வளர்ச்சியில வந்து அவங்க அந்த அமைப்பை உருவாக்கி ஒரு நல்ல முறையில கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை அவர் முடிச்சிருக்காரு. 2வது, இன்னைக்கு வந்து இந்த இலங்கை அரச கர்ம மொழி திணைக்களத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது, ஏன்னா இன்றைய சூழல் வேற, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு கொடுத்த மணற்கேணி ஆசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் தேன்மொழி மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.